சொந்தங்களுக்கு வாழ்த்துக்கள். திருக்குறளும் திருக்குர்ஆனும் நிகழ்வில் இன்று நாம் பார்க்க இருப்பது, ஏதிலார் குற்றம் போல் தங்குற்றம் காண்கீர் பின் தீதுண்டோ மன்னும் உயிருக்கு. என்ன பொருள்னா, அடுத்தவர்களுடைய குறைகளை பார்ப்பதை போல தன்னுடைய குறைகளையும் ஒருவன் பார்ப்பானையானால் இந்த பூமியில் எந்த துன்பமும் யாருக்கும் இருக்காது என்று திருக்குறள் பேசுகிறது. திருக்குர்ஆன் என்ன பேசுகிறது? வலா தஜஸ்ஸசு வலா யக்தப் பஅதுக்கும் பஅதா. பிறருடைய குறைகளை துருவி நீங்கள் ஆராயாதீர்கள். சிலர்களுடைய குறைகளை சிலர்கள் ஆராய்வது உங்களுடைய சகோதரரினுடைய செத்து போன மாமிசத்தை தின்பதற்கு சமம் என்று திருக்குர்ஆன் பேசுகிறது. பொதுவாகவே மனிதர்களுடைய இயல்பு அடுத்தவர்களுடைய குறைகளையும் அடுத்தவர்களுடைய பிரச்சனைகளையும் அறிந்து அதை பற்றி புறம் பேசுவதில் ஒரு விதமான சுகம் இருப்பதை நாம் பரவலாக பார்க்கின்றோம். இது எந்த வகையிலையும் மனிதர்களுடைய அறிவுக்கு ஒரு பயனற்ற ஒரு செயல். எந்த வகையிலையும் இது மனிதர்களுக்கு பயன் தராது. ஒரு பழமொழி ஒன்று சொல்லுவார்கள், சல்லடை ஒரு ஊசியை பார்த்து சொன்னதாம், உன்னுடைய தலையில் ஒரு ஓட்டை இருக்கிறது என்று. அதாவது ஊசியினுடைய தலையில் ஒரு ஓட்டை தான் இருக்கிறது. சல்லடைக்கு உடம்பெல்லாம் ஓட்டையாகத்தான் இருக்கிறது. உடம்பெல்லாம் தன்னுடைய குறைகளை நிறைய வைத்துக்கொண்டு அடுத்தவர்களுடைய குறையை பார்ப்பது என்பது ஒரு முட்டாள்தனமான ஒரு செயல். பிறருடைய குறைகளை பார்ப்பதே தன்னுடைய குறை என்பதை மனிதன் எப்பொழுது உணர்கிறானோ அப்பொழுதுதான் அவனுடைய வாழ்க்கை சீராகும் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். நன்றி, வாழ்த்துக்கள்.